அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது எக் சாண்ட்விச். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமானதுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எக் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. பொடியான இருக்குன்னு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாங்க. ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே சீஸ் வச்சிடலாங்க. உங்கள்கிட்ட சீஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இது மேலே ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சுக்கோங்க. சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. அந்த சைடும் கிறிஸ்ப் ஆகிடுச்சுங்க. எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.